இப்ப சென்னை சரௌண்டிங்ல நிறைய ஐடி பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் சென்டர்லாம் இருக்கு சார். சோ அதுல வந்து நம்ம யூனிக் டெக்னாலஜி வந்து எந்த மாதிரியான டிஃபரெண்டா இருக்கும்? 2010ல வந்து பாஸ் அவுட் ஆயிருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் வேற ஒரு ஒர்க்ல இருப்பாங்க. இப்போ வந்து புதுசா வந்து ஜாயின் பண்ணி கத்துக்கலாம், அப்படியே ஐடி ஃபீல்ட்ல போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுமே இங்க வந்து ஜாயின் பண்ண முடியுமா? கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து ஒர்க் பண்றதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். ஏதாவது ஒரு டிகிரி இருந்தா போதும். டிப்ளமோ இஸ் ஆல்சோ எலிஜிபிள். ட்ரைனிங் கம்ப்ளீட் பிராக்டிகல். சோ லேப்டாப் நாங்க உள்ள அலோவே பண்ண மாட்டோம். உள்ள எவ்ரிடே ஃபேஸ் அட்டெண்டன்ஸ் இருக்கும். சோ இங்க வந்து ஜாலிலாம் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். சோ இங்க ஆவரேஜா பசங்களோட salary எப்படி இருக்கும் அப்படின்னா 6 lakhs and 12 lakhs பிளேஸ் ஆவாங்க. 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போர்டுல கொட்டை எழுத்துல போட்டுறாங்களா? அதெல்லாம் உண்மையா சார்? நம்மள்ட்ட எப்படி இங்க இருக்க அட்வான்டேஜ் நான் என்ன அஷூரன்ஸ் உங்களுக்கு தருவேன் அப்படின்னா, நீ வேலை வாங்க வரைக்கும் வெளியே அனுப்ப மாட்டேன். பிளேஸ் ஆகிற வரைக்கும், அது 1 வருஷம் ஆனாலும் சரி 2 வருஷம் ஆனாலும் சரி, கோர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லாம் கிடையாது. பிளேஸ் வரைக்கும் வந்துட்டே இருக்கணும். 12th 80% மார்க் எடுத்த பசங்களுக்கு, அப்பா அம்மா யாராச்சும் ஒருத்தவங்க இல்லாதவங்க, பிசிக்கலி சேலஞ்சு இல்லாட்டி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க எல்லாத்துக்கும் 50% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கும். ஐடி வந்து நீங்க நினைச்சு பார்க்கும்போது ஒரு சேலரி கிடைக்கும். அதாவது தனி மனித வருமானத்துல தி பெஸ்ட் இது அப்படின்னா ஐடி தான்.